நான் ஜெயராமன், 4வது வார்டு மாமன்ற உறுப்பினர். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் தொகுதிகளை சீரமைப்பது என்கின்ற பெயரில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு 33% வழங்க வேண்டும் என்பதற்காக அத்தனை தொகுதிகளை அதிகரிப்பது என்கின்ற முறையில் 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை 875ஆக உயர்த்துவதற்கு பாராளுமன்றத்தில் மசோதா கொண்டு வருவதற்காக பிஜேபி முயற்சிக்கிறது. அதே சமயத்தில் தென் மாநிலங்களில் பகுத்தறிவும் நாகரிகமும் வளர்ந்த காரணத்தினால் மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில் தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்களின் சதவீதம் அதனுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவு அந்த சதவீதத்தின் அடிப்படையில் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறைகின்ற வகையிலே அந்த மசோதா இருக்கிறது. அதை தமிழ்நாடு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் அதற்கு தலைமை தாங்குகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் அதை கண்டிக்கின்ற வகையில் இன்று தமிழ்நாடு முழுவதும் கருப்பு கொடியேற்றி எதிர்ப்பை தெரிவிக்க கோரிக்கை விடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த இடத்தில் கருப்பு கொடியை கையில் உயர்த்தி எல்லா இடத்திலும் கருப்பு கொடிகளை ஏற்றி கண்டனம் தெரிவிக்கும் நிகழ்ச்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக நாங்கள் இங்கு இதை செய்துவிட்டு பிரச்சாரத்தில் இயங்க இருக்கிறோம். ஏற்கனவே நேற்றைய தினம் 4வது வார்டில் காமராஜ் நகர், பிருந்தாவன் நகர், கன்னேலா லேஅவுட், கிரிஜா நகர் போன்ற பகுதிகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் அருமை தோழர் எல் சுந்தர்ராஜ் அவர்களுக்கு அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் வாக்கு கேட்டு அனைத்து கட்சியினரும் சேர்ந்து காலையில் வீடு வீடாக பிரச்சாரம் செய்தோம். அதே போன்று மாலையில் காந்தி நகர் பகுதியில் அனைத்து கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து வீடு வீடாக பகுதி செயலாளர் அருள்தாசன் தலைமையில், வட்ட செயலாளர் ராம்குமார் தலைமையிலும் இணைந்து பிரச்சாரம் செய்தோம். இப்போது கருப்பு கொடிகளோடு இன்றைய தினம் கருப்பு கொடிகளோடு ஆதி திராவிடர் காலனியில் 15 தெருக்களையும் சென்று வீடு வீடாக பிரச்சாரம் செய்ய இந்த இடத்தில் இருந்து துவங்குகின்றோம். சார், இப்போ 4வது வட்டத்துல வேட்பாளருக்கு நீங்க பிரச்சாரம் செய்றீங்க, மக்கள் வரவேற்பு எப்படி? 4வது வட்டத்தில் மட்டுமல்ல, நம்முடைய திருவொற்றூர் தொகுதி முழுக்க மக்களிடம் பெரும் எழுச்சி ஏற்பட்டு இருக்கிறது. நேற்றைய தினம் நாங்கள் வீடு வீடாக சென்ற போது அனைத்து வீடுகளிலும் மிக பெரும்பான்மையான வீடுகளில் இவர் மிகவும் எளிமையானவர் என்று எங்களுக்கு தெரிகிறது. தொழிற்சங்க தலைவர் என்று தெரிகிறது. அது மட்டுமல்ல, தொழிலாளர்களுக்கு இங்கே நடைபெற்ற போராட்டங்களில் அவர் பங்கெடுத்து இருக்கின்றார். மேலும் கடந்த மழையின் போது ஏரி காலனியில் தண்ணீர் தேங்கி நின்ற போது, திருவிதி அம்மன் நகரில் தண்ணீர் தேங்கி நின்ற போது, ஆயில் வந்த போது அந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காக மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வெகுஜன அமைப்புகள், LICயில் இருந்து, வங்கியில் இருந்து மற்றும் பல அமைப்புகளிடமிருந்து பல்வேறு உதவிகளை பெற்று கொண்டு வந்து எங்களுக்கு வீடு வீடாக கொடுத்தவர். பொதுவாக மற்ற அமைப்புகள் எல்லாம் ஒரு இடத்தில் ஜனங்களை கூட்டி அங்கு அந்த பொருட்களை கொடுப்பார்கள். ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி இந்த வெகுஜன அமைப்புகள் தோழர் எல் சுந்தர்ராஜன் அவர்களும் மாமன்ற உறுப்பினர் ஜெயராமன் அவர்களும் அதை வண்டியில் ஏற்றிக்கொண்டு வீடு வீடாக கொண்டு வந்து சேர்த்த ஒரு புதிய நடைமுறை செய்ததினால் எங்களுக்கு எல்லோருக்கும் கிடைத்தது. அதில் முன்டி மோதி கொள்ளுகின்ற நிலைமை இல்லை. அது மட்டுமல்லாமல் போன மழையின் போது தமிழ்நாடு அரசு சுமார் 9 லாரிகளில் அனைத்து கிராமங்களுக்கும் நிவாரண உதவி பொருட்களை அனுப்பியது. அத்தனையையும் முன்னின்று வீடு வீடாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். எனவே இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு மீதும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் மீதும் மக்களுக்கு பெரும் மதிப்பும் மரியாதையும் உயர்ந்திருக்கிறது. கடந்த காலத்தில் செய்த பணிகள்
மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று இருக்கிறது. குறிப்பாக 4வது வார்டில் நம்ம எர்ணாவூர் பள்ளியில் 10 கோடி ரூபாயில் கட்டிடம், அதே மாதிரி திருவிதி அம்மன் நகரில் 29 லட்சத்தில் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் கட்டியது, அதே மாதிரி ராமநாதபுரத்தில் 3 கோடி ரூபாயில் சமூக நலக்கூடம் கட்டியது, அதே போல ராமநாதபுரம் பள்ளிக்கு 10 வகுப்பறைகள் 3 கோடியில் கட்டியது, மேலும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு 3 கோடி ரூபாயில் பணிகள் நடைபெற்று கொண்டு இருப்பது. இப்படி கட்டிடங்களாகவே 4வது வார்டில் மட்டும் இத்தனை கட்டிடங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. மேலும் மழைநீர் பகுதியில் தேங்காமல் இருப்பதற்காக அங்கே குளமாக தேக்கி அங்கிருந்து பக்கிங்ஹாம் கனாலுக்கு கொண்டு செல்வதற்கான வழி ஏற்படுத்தியது. எல்லா நகர் முழுவதும் மழைநீர் வடிகால்வாய்கள் கட்டியது. இந்த சுமார் 160க்கும் மேற்பட்ட சாலைகள் தார் சாலைகளாக ILB சாலைகளாக போடப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய மகாலட்சுமி நகர் நெடுஞ்சாலை கடந்த 15 ஆண்டுகளாக போடப்படாமல் இருந்தது. அது நெடுஞ்சாலைத்துறையா மாநகராட்சியா என்று அவர்களுக்குள் போட்டு இருந்தது. அந்த சாலை போடப்பட்டது. நம்முடைய அம்பேத்கர் விளையாட்டு திடல் மாநகராட்சியில் அசட்ல இல்லை என்று எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் மாமன்ற உறுப்பினர் நிதியில் அங்கு சுற்றுச்சுவர் எழுப்பி மாநகராட்சி அம்பேத்கர் திடல் என்று மாநகராட்சியினுடைய அசட்ல ஏற்றியது. இப்போது அங்கு ஃபுட்பால் கிரவுண்டு, வாலிபால் கிரவுண்டு, பேட்மிண்டன் கிரவுண்டுக்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிவித்து விட்டதனால் அந்த பணி துவங்கவில்லை. எனவே தேர்தல் முடிந்தவுடன் அந்த பணி அங்கு நடைபெறும். இப்படி பல்வேறு பணிகள் இங்கு நடைபெற்று இருக்கிறதுனால் எதிரணியில் இருக்கக்கூடிய மக்கள் கூட ஏற்கனவே அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் மற்றவர்களுக்கும் சாதகமாக இருந்தவர்கள் உட்பட நாங்கள் இந்த முறை கம்யூனிஸ்ட் கட்சி நிற்பதினால் எங்களுக்காக வந்து பாடுபட்ட எல் சுந்தர்ராஜன் வேட்பாளராக இருக்கிறார். எனவே சுத்தியல் அறிவால் நட்சத்திரம் சின்னத்தில் நாங்கள் கண்டிப்பாக வாக்களிப்போம். நாங்கள் அனுபவித்து இருக்கிறோம். ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாமன்ற உறுப்பினருடைய பணிகளை நாங்கள் பார்த்து இருக்கிறோம். எனவே நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திமுகவின் தலைமை, திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்திருக்கக்கூடிய பணிகள், எம்எல்ஏவினுடைய பணிகள், இவைகளெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே இவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். இவருக்கு வாக்களிப்போம். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று மக்கள் மத்தியில் எழுச்சியாக இருக்கிறது. படுகொலை செய்யாதே, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை படுகொலை செய்யாதே, தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயராலே தென் மாநில படுகொலை செய்யாதே செய்யாதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயராலே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே. அனுமதியோ அனுமதியோ, தொகுதி மறுசீரமைப்பை அனுமதியோ அனுமதியோ, வீடுகதோம் கருப்போடி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம், சாதியின் பெயராலே மதத்தின் பெயராலே மக்களை பிளவுபடுத்தும் ஒன்றிய அரசு மோடி அரசு கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயராலே தமிழகத்தை வஞ்சிக்காதே. ஒன்றிய அரசு மோடி அரசு கேரளாவை வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே. இந்தியாவின் தென் மாநிலங்களை தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் வஞ்சிக்காதே. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக எர்ணாவூரில் ஆர்ப்பாட்டம். மாமன்ற உறுப்பினர் அன்பு தோழர் ஜெயராமன் அவர்கள் தலைமையிலே கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம். அனுமதியோ அனுமதியோ,
அறிவால் நட்சத்திர சின்னம். அன்புமிக்க சுந்தரராஜன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நமது நட்சத்திரம் சொல்ல வேண்டும் என்றால் எஸ். ஜெயராமன் அவர்கள் நம் பட்டா வாங்கி JCB-யை கொண்டு